ஷேய் பெஸ்டோ பூமியில் கடவுள் போட்ட கணக்கில் தப்பு செஞ்சானா அது ஆட்டாமுட்டிக்க தப்பு கணக்கு அவரே எடுப்பார். உலக நாடே எடுப்பார், தாய் இந்தியா நாடு முழுவதும் எடுப்பார். தமிழ்நாட்டில் சுத்தமாக ஒட்டு மொத்தமாக வலிச்சு எடுத்துக்கிடுவார். முக்கால் சத்தியம் எல்லா அரசியல்வாதி கணக்கில் இருக்கிற இடத்துல அவனும் அடிச்சிட்டான். எல்லா இடமும் எஃப்ஐஆரை போட்டார். தமிழ்நாடு முழுவதும் எஃப்ஐஆரில் கிடக்கு. விவசாயம் பண்ணணும், சாப்பிட்ணும், படுத்து தூங்கி எஞ்சி போகணும். மற்றதெல்லாம் செஞ்சான், தப்பு செஞ்சானா ஆட்டோமேட்டிக்காக வானரப்பட இராணுவம் முப்போட வரையில் தடவி பிறக்கி உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றி போடுவான். புரியுதா? அளவுக்கு மீறி காகித பேப்பருக்கு எஃப்ஐஆர் போடுவோம். பார்வதி அம்மா வேறு மீனாட்சி அம்மா பேப்பர் செத்த பேப்பர் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா குடுக்கல் வாங்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. அது அந்த கணக்கை முடிக்கார் கடவுள். அதுக்கப்புறம் பத்திரம் போட்டு வாங்கி கொளுத்து மப்பேறி போய் ஓடினா ஆடினா பாடினா அப்படியே கொண்டு போய் அழுவா மாதிரி செண்டா உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவார். இப்போ புரியுதா இல்லையா? இப்போ கணக்கு உள்ளே தீ வச்ச கணக்கு அந்த கணக்கை எடுக்கார். எஃப்ஐஆர் போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்ட பிறகு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டார் கடவுள். நாங்கள் கைலாசத்தில் நீதிமன்றத்துலேருந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு, பூமிக்குள்ளே எஃப்ஐஆரை போட்டாச்சு. யாருமே அதை துன்புறுத்தக்கூடாது. பூமியை கட்டட பில்டிங் போடவோ, நான் கிணறு தோண்டவோ, நான் பூரா மில்லு தொழிற்சாலை கம்பெனி கெட்டவோ உள்ளே ஆட்டக்கூடாது. சரியா? அந்த பாயிண்டை பார்ப்பான் வானரப்பட தேதியும் பார்ப்பான். இதுக்கப்புறம் என்னென்ன அசிங்கம் பண்ணானோ அகமாதம் பண்ணானோ வீடு கட்டு மாளிகையெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் கட்டத்தான் செய்தான். அதெல்லாம் லேசாக தடை விட்டு உள்ளே கொண்டு போய் வீட்டில் எத்தனை பேர் இருக்கான், அதில் தப்புக்கு எத்தனை 6 பேர் 5 பேர் இருக்கானா 2 பேர்த்த உள்ளே தூக்கி போடணும். அந்த கணக்கில் வரும். அப்படித்தான் போடுவார். உள்ளே 2 பேரை தூக்கி உள்ளே போடு, அதுக்கப்புறம் சரியாக வரும். தூக்கி போட்டால் வெளியே வர முடியாது. சரியா? கடவுள் போட்ட தண்டனை உள்ள செயலறையில் தூக்கி போட்டால் வெளியே வர முடியாது. நீதிமான் கணக்கு போட்டார். இது நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணு பெண்ணு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்றத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க. வழக்கறிஞரும் கணக்கு லேசாக ஆஹா கணக்கு போட்டார், இது நம்ம தப்ப முடியாது. கைலாசத்தில் தீ எரிக்கானா அப்போ எஃப்ஐஆர் போட்ட அப்புறம் எதுக்கு தீ எரிக்கும்? அந்த கணக்கு முற்றுப்புள்ளி போட்டார். தீ எரிச்சான் அது ஆட்டோமேட்டிக்காக டைமில் கரெக்டாக அது ஒவ்வொரு பாயிண்ட்டு கணக்கு போட போட இந்த கைலாசத்தில் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு தூக்கம் வராது. அது அவர் தூங்க விட மாட்டார். அப்படியே இழுத்து என்னென்ன கணக்கில் கொண்டு வரணுமோ அத்தனை கணக்கிலையும் கொண்டு வருவார். அந்த கடைசி பகுதியில் அதிலே வச்சு உச்சி குடுமையை பிடிச்சி ஆட்டி கணக்கு எடுத்துருவார். கணக்கு எடுத்தோடனே வானரப்பட இராணுவ முப்போட வீரர்கள் எல்லாம் உள்ளே வந்தவொடனே தடவி சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு கணக்கு எடுப்பான். கணக்கு எடுக்கல உள்ளே போய்கிட்டே இருப்பான் செயலறைக்கு. ஆணும் பெண்ணும் அதை எழுத்துக்கு போட்டார்ல, எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அது பிறகு தொடக்கூடாது. ஏன்னா இது பெரிய கணக்கு. பெரிய கணக்குனா எஃப்ஐஆர் போடுறது கடவுள் தான் போட முடியும். பூமியில் கடவுள் தான் எஃப்ஐஆர் போட்டு உள்ள செயலறையில் போட முடியும். இது 3 சட்டம்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டு நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணு பெண்ணு புரியும். 3 சட்டம் தெரியுதா? 3 இப்போ 2 பாயிண்ட் தான் தண்டனை போட்டிருக்காரு. இதுதான் சட்டப்படியாக கொண்டு வருவார். இவன் அரசியல்வாதி ஆட்டுவான் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ எஃப்ஐஆர் போட்ட உள்ளே தான் அரசியல்வாதி கிடக்கான். 10,000 கோடி உள்ளே கிடக்கான். வார்டு வரைக்கும் உள்ளே கிடக்கான். எஃப்ஐஆர் போட்டார். எஃப்ஐஆர் போட்டால் இப்போ அவங்க இருக்கிற செயலறையில் தான் இருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் செயலறையில் இருக்கான். அவர் கஸ்டடியில் ஐயா காலடியில் செயலறையில் இருக்கான். மானிட இப்போ எங்கேயும் தப்பிக்க முடியாது, தப்ப முடியாது, ஓட முடியாது. அதுக்கு தான் ட்ரெயின், பஸ்ஸு போக்குவரத்து, 2 வீலர் 4 வீலர் அப்படியே சப்புன்னு நுப்பாட்ட வேண்டிய நேரம் நுப்பாட்டி உள்ளே விட்டு களைச்சி விட்டு தூக்குவார். அதுதான் கடவுளுடைய கணக்கு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.